ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது டெலிட்டான ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம மொபைல் மட்டும் வச்சு நம்ம எப்படி டெலிட்டான ஃபோட்டோவை வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மொபைல்லேருந்து எப்படி டெலிட்டான ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஸோ உங்களுக்கே தெரியாமல் டெலிட் ஆகிருக்கும். அப்படின்னா நீங்கள் தவறுதலாக கிளிக் பண்ணி வந்து டெலிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி டெலிட்டான ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நார்மலாக உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிருங்க. அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும், 3 டாட் மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இது ஆஃபில் இருக்கும். இது வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டிசேபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டு திருப்பி வந்து பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் பேஜ்குள்ளே வந்துடுங்க. ஹோம் பேஜ்குள்ளே வந்துட்டு ஸோ இந்த ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு கீழே சில இது இருக்குனால வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதில் போய் அந்த டெலிட்டான ஃபோட்டோஸ்லாம் இதில் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து DCMI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் DCMI. ஸோ எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் DCMI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 1932 ஃபைல்ஸ் எனக்கு வந்துருக்கு. தெரியும் டெலிட்டான ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு 1932 ஃபைல்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த தம்ப்நெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சும்மா டல்லாக தான் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த கிளாரிட்டி வந்து அப்படியே கிடைக்காது. ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ஸுக்கு மேலே கிளிக் பண்ணி அது என்ன சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரீநேம் போட்டுங்க. ரீநேம் போட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து மாற்றிக்கிங்க. ரீநேம் போட்டு உங்களோட மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ரீநேம் பண்ணிட்டு நான் வந்து மை ஃபோட்டோஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஃபோட்டோஸ் இருக்குது. மை ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு என்னோடய டெலிட்டான இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ரெக்கவர் பண்ணி நான் வந்து எடுத்துக்குவேன். ஸோ அதுதான் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டியான எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ரீநேம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெலிட்டான ஃபோட்டோஸ்லாம் வந்து கிடச்சிரும். ஸோ அதாவது இந்த மொபைல் நீங்கள் வாங்கின ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன மொபைல் வந்து டெலிட் ஆகிருக்கோ, ஃபோட்டோஸ் வந்து டெலிட் ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு வந்து உடனே கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.